Hi everyone, welcome to RKMS channel. If you like my videos, please like, comment, share and subscribe to my channel and click bell icon below to get my videos as notification. Hi students, welcome to RKMS channel. இதில் பார்த்தீங்கன்னா 10th class மேத்ஸோட பப்ளிக் எக்ஸாம் 2024க்கான அஃபிஷியல் ஆன்சர் கீ இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் அப்லோட் பண்ணியிருந்தேன். இது தமிழ் மீடியத்துக்கான கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண அஃபிஷியல் ஆன்சர் கீ. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டில் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது பார்த்துக்கலாம். மெயினாக ஆன்சர் கீ பார்க்கலாம். எஸ் ஸோ 1 மார்க், ஸோ 14 1 மார்க்ஸ்க்கான ஆன்சர் கீ. ஸோ எல்லாமே புக் பேக்கில் இருக்கிற கொஷின்ஸ் தான். அந்த கொஷின் நம்பர் 11 அண்ட் கொஷின் நம்பர் 13 மட்டும் அது சிம்பிளான கொஷின்ஸ் தான். ஸோ 11க்கு வந்து 45 அண்ட் 13க்கு வந்து 1.05 கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 மார்க் கொஷின்ஸ், எந்தெந்த ஸ்டெப்புக்கு என்னென்ன எவ்வளோ மார்க் கொடுக்கணுன்ட்டு நீட்டாக கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி அந்த வீடியோவில் இருக்குது, ஸோ பார்த்துக்குங்க. ஸோ கொஷின் நம்பர் 19 பார்த்திங்கன்னா ஃபார்முலா எழுதிருந்தால் கூட 1 மார்க் கொடுத்துடுங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆன்சர் மிஸ்டேக் எழுது கூட ஃபார்முலா அந்த கூடுதலைன்னா -b/a, பெருக்கலைன்னா c/a அது எழுதிருந்தால் கூட 1 மார்க் கன்ஃபார்ம். ஆன்சர் கரெக்டாக இருந்துச்சுன்னா 2 மார்க்ஸ். ஓகேவா? அதே மாதிரி கொஷின் நம்பர் 26ல் ஃபார்முலா கரெக்டாக இருந்துச்சுன்னா 1 மார்க்கு. ஆன்சர் வந்து 49/85 எழுதிருந்தாலும் இல்லை 0.576 எது எழுதியிருந்தாலும் ஆன்சர் தான். நீங்கள் கேன்சல் பண்ணியிருந்தால் கூட ஆன்சர் தான், இல்லைன்னா அப்படியே விட்டுருந்தால் கூட ஃபுல் மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மெயினாக கொஷின் நம்பர் 28 யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் இருக்குது இல்லையா, அதை யூஸ் பண்ணியிருந்த HCF கண்டுபிடிச்சாலும் ஃபுல் மார்க்கு. இல்லைனா வேறு எந்த முறையில் நீ யூஸ் பண்ணியிருந்தால் கூட HCF ஆன்சர் கண்டுபிடிச்சிருந்தா கூட 1 மார்க் ஃபுல் மார்க் கொடுத்துருக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதனால் கண்டிப்பாக அந்த செகண்ட் சாப்டரில் வர அந்த HCF கான்செப்ட் தான் யூஸ் பண்ணவும் கிடையாது. நீங்கள் எந்த மெத்தட் யூஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே. நம்ம 6th ஒரு மெத்தட் வருது, ஃபேக்ட்ரேஷன் மெத்தட், அது மெத்தட் யூஸ் பண்ணலாம். டிவிஷன் மெத்தட் அது யூஸ் பண்ணலாம். எது பண்ணியிருந்தாலும் மார்க் தான். சரியா? அதனால் ப்ராப்ளம் இல்லை. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நான் அந்த மெத்தட் யூஸ் பண்ணல, வேறு மெத்தட் யூஸ் பண்ணியிருந்தான்ட்டு. அதுக்காக கிளியராக கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. சரியா? இதெல்லாம் 5 மார்க்ஸ். அந்த கொஷின் நம்பர் 31 ஸோ நிறைய பேருக்கு வந்து இது கிரேஸ் மார்க் கேட்டிருந்தாங்க. யூடியூப்பில் நிறைய பேர் வீடியோ பண்ணியிருந்தாங்க இல்லையா, ஏன்னா 21 கியூபுக்கு முன்னாடி கொஷின் பேப்பரில் ப்ளஸ் இல்லை, அது மாதிரி கிரேஸ் மார்க் கொடுப்பாங்களான்ட்டு. ஸோ கிரேஸ் மார்க்கெல்லாம் ஒன்றும் கொடுக்கல. இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ப்ராப்ளம் பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கு 5 மார்க்கு. ஓகே, இது தேர் இஸ் நோ கிரேஸ் மார்க் ஃபார் கொஷின் நம்பர் 31. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான், ப்ரீஃபாக பார்த்துக்கோங்க. அண்டு இந்த தேற்றத்தில் கண்டிப்பாக படத்துக்கு 1 மார்க் இருக்குது. நீங்கள் படம் போடாமல் இருந்தீங்கன்னா 1 மார்க் எடுத்துடுவாங்க, கொடுக்க மாட்டாங்க. சரியா? நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா அந்த கொடுத்த அந்த புள்ளிகள் வந்து வரிசையாக எழுதுனாங்கன்னா 1 மார்க்கு, ஃபார்முலா எழுதுனா இன்னொரு மார்க்கு, அதை அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் 1 மார்க்கு, அது சிம்பிளிஃபை பண்ணால் 1 மார்க்கு, லாஸ்ட்டில் ஆன்சருக்கு 1 மார்க்கு. சரியா? இப்படி தான் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், அந்த கொஷின் நம்பர் 37 பாருங்கள். அந்த ஷிப் ப்ராப்ளம் இருக்குது இல்லையா, அந்த படம் போட்டிருந்தாலே 1 மார்க் தான். ஓகேவா? அப்போ படத்துக்கு 1 மார்க் இருக்குது. ஸோ கொஷின் நம்பர் 38 இடைக்கண்டம். ஸோ இதெல்லாமே ஈஸி தான், பார்த்துக்கோங்க. இதோட PDF லிங்க்ன்றது டிஸ்கிரிப்ஷனில் பாட்டமில் இருக்குது, வேணுன்றவங்க யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரியா? இதெல்லாம் தெரிஞ்சது தான். அண்டு இது பார்த்திங்கன்னா ஜாமெட்ரியில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து தொடுகோட்டின் நீளம் எனக்கு எவ்வளோ வந்துச்சு, இவ்வளோ கொடுப்பாங்களா, அது மாதிரி கேட்டிருந்தாங்க இல்லையா. 7.3, 7.4 ஆர் 7.5 மேக்ஸிமம். ஓகேவா? இதை விட கம்மியாக வந்தாலும் அதை விட அதிகமாக எழுதிருந்தாலும் மார்க் வராது. இந்த 3த்தில் எது ஆன்சர் நீங்கள் எழுதிருந்தால் கூட ஆன்சர் தான், அதுக்கு ஃபுல் மார்க் வந்துடும். சரியா? அதை பார்த்துக்கோங்க. ஸோ பாருங்கள், அந்த 8 மார்க்ஸ்ன்றது எப்படி கொடுக்குறாங்கன்ட்டு நீட்டாக இருக்குது, அப்படி தான் கொடுக்கணும். சரியா? இது ஜாமெட்ரி கிராஃப் சம்மந்தப்பட்டது. சரியா? இதுதான் தமிழ் மீடியம்க்கான ஆன்சருக்கு. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோஸ் லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.